பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். வேதம் சொல்லுகிறது, கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனம், 2 வசனங்கள் இப்படி ஒன்றா சேர்ந்து இருக்கு. அதை படிக்கலாம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். வேதம் சொல்லுது, நமக்கு எதிரடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து. நமக்கு எதிரடையாக இருந்தது எது என்றால், கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து என்றால் என்ன? நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் விரோதமாக இருந்த அந்த கையெழுத்து நியாயப்பிரமாணம் என்று நான் நினைக்கிறேன். அது நமக்கு எதிராக இருந்ததா என்றால், அது எதிராக இருந்தது என்பதை விட நாம் செய்ய முடியாத அளவுக்கு அது கடினமாக இருந்தது. அடுத்தது, அது நமக்கு விரோதமாக இருந்ததா என்றால், நாம் அதை செய்ய முடியாதனாலே நமக்கு அது விரோதமாக இருந்தது போல தெரிந்தது. அந்த கையெழுத்தை ஆண்டவர் குலைத்து, நமக்கு முடியாத அந்த கையெழுத்தை ஆண்டவர் குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து, அதாவது அந்த நியாயப்பிரமாணத்தையே எடுத்துட்டு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், எடுத்துட்டு அதை சிலுவையின் மேலே ஆணி அடிச்சிட்டு, சிலுவையில் நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் மாற்றினார். சிலுவையில் நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் திருப்பினார். நியாயப்பிரமாணத்திற்கு பதிலாக ஆவியின் பிரமாணத்தை சிலுவையிலே கொண்டு வருகிறார். நியாயப்பிரமாணத்திற்கு பதிலாக கிறிஸ்துவின் பிரமாணம் சிலுவையிலே கொண்டு வரப்படுகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பதிலாக தெய்வீக பிரமாணங்கள் கொண்டு வரப்படுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆணி அடித்து துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அதை மாத்திரம் அல்ல, வெறும் இந்த நியாயப்பிரமாணத்தை மாற்றுகிற செயல் மாத்திரம் அல்ல, துரைத்தனங்கள், அதிகாரங்களை உரிந்து கொண்டு. துரைத்தனங்கள், அதிகாரங்கள் என்பது பொல்லாத ஆவிகளுடைய செயல்கள், பொல்லாத ஆவிகளுடைய வல்லமைகள். அந்த துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஆண்டவர் உரிந்து வெளியரங்கமான கோலமாக்கி, அதை வெளியரங்கமான கோலமாக்கி விட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை வெளியரங்கமான கோலமாக்கி, இது ஒன்றும் இல்லாம அதை வெளியரங்கமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நியாயப்பிரமாணத்தை சிலுவையிலே முடித்தார். பிசாசனுடைய சகல வல்லமைகளையும் சிலுவையிலே முறியடித்தார் அல்லது அழித்தார், மேற்கொண்டார் என்று சொல்லலாம். இவ்விதமாக சிலுவையிலே ஆண்டவர் வெற்றி சிறக்கிறதை நாம் படிக்கிறோம். சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே பரிதாபமாக தொங்கினார் என்று இல்லை. சிலுவையிலே ஆண்டவர் துக்கமாய் அழுது கொண்டிருந்தார் என்று இல்லை. சிலுவையிலே ஆண்டவர் வெற்றி அடைந்தார். நியாயப்பிரமாணத்தை மாற்றினவராய், முறியடித்து பிசாசின் கிரியைகளை அழித்தவராய் சிலுவையிலே வெற்றி சிறந்தவரை நாம் ஆராதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக, வேலைக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆம் கர்த்தாவே, சிலுவையிலே வெற்றி சிறந்த தேவனை மனதார ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்தருளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா மகிமையும் கனமும் அவருக்கே. ஆமேன்.